கல்யாணத்துக்கும் இவர்கிட்ட 2 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. எப்போ கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க, எங்ககிட்ட காசு இல்ல, என்ன பண்ண போறோம்னு தெரியல கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி. வேற என்ன பண்ண முடியும்? இன்விடேஷன் குடுத்தாச்சு, ஊரெல்லாம் இது பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஓகே. பண்ணும்போது சரின்னு சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி 3 நாள் வந்து 3 நாளைக்கு முன்னாடி பணம் இல்லன்னு சொல்லி பணம் வாங்கியிருக்காங்க. இதுல இருந்து தான் விஷயம் ஆரம்பிக்குது. என்ன ம். அப்டின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு 1 வீக் முன்னாடி இவருக்கு சில டவுட்ஸ் வர ஆரம்பிக்குது. ஓகே. ஆ ஓகே. இவங்க வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் பேசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் கொஞ்சம் சஸ்பெக்ட் வருது. லைக் ம். எப்டின்னா, டைம் இல்லாம ஆன்லைன்ல இருக்கிறது, கால் பண்ணா வெயிட்டிங்ல போறது, அந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய போயிட்டுருக்கு. போயிட்டு பட் இருக்கும்போது ஆன்லைன்ல இருக்கிறது அது யூசுவல் திங் தானே! அது யூசுவல் திங் தான். ஆ. இப்ப எல்லாருமே கேட்கலாம். ஆன்லைன்ல இருக்கிறது என்னோட ஸ்பேஸ், என்னோட உரிமை. ம். அத ஏன் வந்து இவங்க கொஸ்டின் பண்றாங்க அப்படிங்கிற பிளஸ் மாதிரி கேட்கலாம். கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னா, ம். மேபி ஃபிரெண்ட்ஸ் கூட ஏதாவது பிளான்ஸ் இருக்கலாம். இல்ல ஏதாவது கல்யாணம் இருக்கலாம். ஆறன்ற ஒரு பீரியட்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்துட்டு ஒரு பேச்சுலர் லைஃப் ஓகே. கொஞ்சம் ஃபிரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் ம். பண்ணலாம்னு கூட நினைக்கலாம். பட் இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அப்புறம் கால்ஸ் வந்து யூசுவலா வெயிட்டிங்ல போறது, அந்த மாரி போறது. த்ரூ ஒன் ஆஃப் அவர் ஃபிரெண்ட் அப்போ ஹி கேம் டூ நோ தட் இவங்க ஏதோ முன்னாடி ஒரு பெர்சன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்கன்னு சொல்லி.